Hi friends, இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன். இது ஏன் யூஸ்ஃபுல்னு சொல்றேன்னா, உங்க எல்லாருக்குமே ஒரு பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். வருமானத்தை எப்படி ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருடைய கனவா இருக்கும். முக்கியமான அத்தியாவசிய தேவையும் கூட. இந்த பிளான், இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த எக்ஸிகியூஷன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம், ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்சு அதுல இருந்து பலனை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். இத எப்படி ஒரு ப்ராப்பரா ஒரு சேனலைஸ் பண்ணி எப்படி செய்யறது அப்படிங்கறத நான் என்னுடைய அனுபவத்துல நான் என்னென்ன செய்யறேன்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். இதுல இருந்து எது யூஸ்ஃபுல்லான டிப் நீங்க நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட போர்ட்போலியோவை பில்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் ஒரு நார்மல் டாக்ஸ் பேயிங் சிட்டிசன் தான். எனக்கு பெருசா மந்த் ஆன் மந்த் ஒரு குவார்டர்லி பேசிஸ்லயோ 6 மந்த் பேசிஸ்லயோ ஆர் அட்லீஸ்ட் இயர்லி ஆனுவலாவோ பெருசா எதுவும் எனக்கு மணி கூரை பிச்செல்லாம் கொட்டாது. என்னோட மாசம் வருமானத்துல இருந்து சேர்த்து வச்சாதான் என்னோட ஃபியூச்சர் அப்புறம் என்னோட ஃபேமிலியோட ஃபியூச்சரும் சேஃபாவும் செக்யூர்டாவும் இருக்கும். இந்த வீடியோல என்னோட மந்த்லி சேலரிய நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றேன், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்றேன், அது போக இன்வெஸ்ட்மெண்டா என்னென்னலாம் செய்யறேன் அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க இந்த வீடியோல நிறைய புது விஷயங்கள் கத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேருக்கு ட்ரிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தெரியும்? கம்மியான பேருக்கு தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரிபிள்னா எக்ஸம்ட். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கும் உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நீங்க அதை இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும் உங்களோட இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கிடைக்கும். நீங்க அந்த மெச்சூர் ஆகி அதை மணியை வித்ட்ரா பண்ணும் போதும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்கு, டாக்ஸ் எக்ஸம்ஷன். இது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல ஒரு சின்ன டிப் தான் இது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும்னு ஆசை இருக்கும். என்னென்னலாம் செய்து மணியை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும்ன்ற தேவை இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. எனக்குன்னு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்துல தான் பிறந்தேன். டிகிரி முடிச்சு டே 1ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட சம்பளத்துல இருந்து பணத்தை சேமிச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நான் என்னோட சம்பளத்துல இருந்து என்னென்ன செலவுகள், என்னென்ன சேமிப்புகள் நான் செய்யறேன்றத பார்க்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்னோட எக்ஸல் ஷீட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா புரியும். என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பத்தி பேசலாம். என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மந்த்லி டேக் ஹோம்ல இருந்து 10% மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்ல இருக்கேங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட சேலரி 50,000னா 5,000 மட்டும் தான் நான் வீட்டு செலவுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நான் டார்கெட் பண்றேன். இது எப்படி சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் பில் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. 2,000 ரூபாய் மாசம் வருதுன்னா இந்த மாசத்துலயே நான் 1,000 ரூபாய் எடுத்து வச்சிருவேன். அடுத்த மாசம் 1,000 ரூபாய். சோ 2,000 ரூபாய் என்ன மேனேஜ்மெண்ட். பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றோம். நிறைய பேருக்கு சொடெக்ஸோ பாசஸ், ஃபுட் கூப்பன்ஸ் எல்லாம் தராங்க. ரெஸ்டாரண்ட்ல போய் செலவு பண்ணாம அதை சூப்பர் மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இது மூலமா ஒரு 2,000 3,000 என்னால குறைக்க முடியும். அடுத்தது, வீட்டுக்கு தேவையான பால், காய்கறி மோஸ்ட் ஆஃப் த டைம் வீக்லி ஒன்ஸ் பக்கத்துல இருக்க பெரிய சந்தைக்கு இந்த மாதிரி போயிட்டு வாங்கிட்டு கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்குவோம். பால் செலவு 1,500 ரூபாயில இருந்து 2,000 ரூபாய் வரைக்கும் வருங்க. தயிர் எல்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். 1,500 இருந்து 2,000 ரூபாய். இது ஒரு 5,000 அடங்குது. பாத்தீங்களா? இதே மாதிரி என்னோட வருமானத்துல 10% மட்டும் தான் வீட்டு செலவுக்காக செலவு பண்ண நான் வச்சிருக்கேன். இது இல்லாம திடீர்னு எமர்ஜென்சி செலவுகள் ஏதாவது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மருந்து செலவு, அதுக்கப்புறம் திடீர்னு வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணணும், பெட்ரோல் அடிக்கிற செலவு, இது எல்லாமே ஒரு 3,000 4,000 இதுக்குள்ள நம்ம குறைக்க முடியும். 5,000 சொன்னது 50,000 என்னோட டேக் ஹோமா எடுத்துக்கிட்டா ஓவராலா பாத்தீங்கன்னா 10% என்னோட எக்ஸ்பென்ஸா வச்சுக்கணும்னு நான் டார்கெட் பண்றேன் எவ்ரி மந்த். பேலன்ஸ் 90% நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வந்ததுனால என்னோட தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல்ல தான் இருக்கும். நான் 42% ஆஃப் த டேக் ஹோம் ரியல் எஸ்டேட்க்கு இன்வெஸ்ட் பண்றேன். ரியல் எஸ்டேட்னா லைக் நான் வாங்கின லோன், என்ன லோன்? ஹவுசிங் லோன், ஒரு வீடு வாங்குறதுக்கு, ஒரு வீடு கட்டுறதுக்கு, இந்த மாதிரி என்னுடைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்டா நான் அதை பாக்குறேன். அதுக்கு 42% ஆஃப் த மணி நான் ஸ்பெண்ட் பண்றேன். அடுத்தது ஃபியூச்சருக்காக இன்வெஸ்ட் பண்றது தாங்க. ஐ எம் ஆல்ரெடி 36 now. another 15-20 இயர்ஸ்ல என்னோட ஜாப் I will have to take a break. I will have to retire from my job. அப்போ அந்த டைம்ல எனக்கு பண தேவைகள் இருக்கும். நான் இன்னொருத்தர நம்பி இருக்க முடியாதுல்ல. அதுக்காக ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்கிறது. அதுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வச்சிருக்கேன். அது என்னென்னு டீடைலா பார்க்கலாம். என்னோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்காக 42% நான் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மந்த்லி இன்கம்ல. என்ன பண்றேன், என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு டீடைல் வீடியோ போடுறேன். ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் பத்தி நான் பேசல. இது என்னோட ஒய்ஃபோட இன்வெஸ்ட்மெண்ட். பர்சனலா ஒரு 42% என்னோட சேலரியில இருந்து ரியல் எஸ்டேட்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பத்தி நான் டீடைல்டு வீடியோ ஃபியூச்சர்ல போடுறேன்.
இப்போதைக்கு 42% மட்டும் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 48% நான் என்ன பண்றேன், என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத டீடைலா பார்க்க. நான் பண்றது கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. இந்த கோலை நான் அச்சீவ் பண்ண போறேன், அதுக்கு இத்தனை வருஷங்கள் டைம் இருக்கு, அந்த டைம்ல மெச்சூர் ஆகிற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுவேன், இத்தனை வருஷத்துல நான் ரிட்டையர் ஆவேன், அப்ப ரிட்டையர் ஆகும்போது எனக்கு பண தேவைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வெரி மந்த்லி எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் 3 months வந்து என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், டேர்ம் ஃபீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 3 months ஒன்ஸ் கட்டணும். அதுக்காக மந்த்லி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காசா சேர்த்து வைப்பேன். அப்பதான் 3 மாசத்துல நான் கட்டணும்னு நினைக்கிற மணி வந்து எனக்கு கிடைக்கும். அக்யூமுலேட் பண்ணுவேன். மந்த்லி கிடைக்கிற 1000 2000 இதை வந்து அக்யூமுலேட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபியூச்சருக்காக, அது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு செலவு வரும்போது அதுக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அதனால கோல் பேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியும். நம்மளோட ஃபியூச்சருக்காகவும் ரெகுலரா SIP பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல செய்ய வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கிறது. நான் என்னோட ஃபேமிலியோட சேஃப்டிக்காகவும் என்னோட ஃபியூச்சர் சேஃப்டிக்காகவும் முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் தாங்க. நான் இப்போதைக்கு டேர்ம் இன்சூரன்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்றது 1% ஆஃப் த டேக் ஹோம். பேலன்ஸ் 47% நான் என்னென்ன பண்றேன்றத பார்ப்போம். அந்த 47%ல நான் மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லங்க. 22% ஆஃப் மை சேலரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன். அப்படிப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரேண்டமா ஏதோ ஒரு ஃபண்ட்லாம் நான் வாங்க மாட்டேன். மோஸ்ட்லி ELSS தாங்க வாங்குறேன். ELSS என்ன தெரியுங்களா? ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் நம்ம கொடுத்திருக்க ஒன் ஆஃப் த ஆப்ஷன். 80C டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்ம கிளைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கலாம். 1.5 lakhs வரைக்கும் நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் டாக்ஸ்ல இருந்து. 15% ஆஃப் மை டேக் ஹோம் வந்து யூலிப்ங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் வந்து யூனிட் லிங்க்டு தான். ஈக்விட்டி மார்க்கெட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர் பேக் பெருசா ஒரு பினான்சியல் அவேர்னஸ் இல்லாததுனால யூலிப்ங்கிற ஒரு சின்ன ப்ராடக்ட் நான் வாங்கினேன். இது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ற மணியை ஒரு 5 years 10 years இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி பீரியட் ஒரு 15 years 20 years இந்த மாதிரி வச்சுட்டு ஓவராலா ஒரு 20 years கழிச்சு ஒரு பல்க் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கும் வந்து டாக்ஸ் கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்டா நான் கன்சிடர் பண்ணி அப்பவே வாங்கிட்டேன். அதனால அதுல ஒரு 15% ஆஃப் மை சேலரி அதுல போகுது. யூலிப் நான் ஏன் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம காசு எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி வரைக்கும் நமக்கு லைஃப் கவர் கிடைக்குது. இதை வந்து ஒரு அட்வான்டேஜா நினைச்சு நான் 2023ல நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்ப வரைக்கும் அதை நான் கட்டிட்டு இருக்கேன். another 2-3 years தான் இருக்கு. அதனால இதை நான் ஸ்டாப் பண்ணாம பினிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேங்க. இதுல என்னோட 15% ஆஃப் த சேலரி போகுது. பேலன்ஸ் இருக்கிற 10%ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபியூச்சருக்காக, ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு பண தேவை இருக்கும்ல, அதை நான் வந்து பாத்துக்கணுங்கிறதுக்காக ஃபியூச்சருக்காக 10% ஆஃப் த சேலரிய அதுக்கு செலவு பண்றேன். அந்த 10% சேலரியில என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இதுவும் EEE கேட்டகரி இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் வரும். இதுலயும் வந்து எக்ஸம்ஷன் இருக்கு. நம்ம பே பண்ற மணி, அதுக்கப்புறம் இயர்லி இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன், அதுக்கப்புறம் வித்ட்ராவல் அப்போ இருக்கிற டாக்ஸ் எக்ஸம்ஷன். 3 எக்ஸம்ஷனுமே இதுல இருக்கு. இதனால க்ளோஸ் டு 5% ஆஃப் த மணியை வந்து NPSக்காக நான் அலோகேட் பண்ணி, நான் எதுக்காக எடுத்திருக்கேன், என்னோட சில்ட்ரன்ஸோட ஸ்டடீஸ்க்காக பார்க் பண்ணி வச்சிருக்கேன் அந்த மணியை. அதுல 5% ஆஃப் த மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா கவுண்ட் பண்ணீங்கன்னா 100%. என்னோட மாச சம்பளத்துல இருந்து நான் என்னென்னலாம் பண்றேன், என்னென்னலாம் ஸ்பிளிட் அப் இருக்குன்றத உங்களுக்கு டீடைலா சொல்லிட்டேன். அதிகமான பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றேன் நீங்க நினைச்சீங்கன்னா, இது என்னால எப்படி சாத்தியப்படுதுன்னா, என்னோட மனைவியும் வேலை செய்யறாங்க. அதனால மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்றாங்க. நீங்க உங்களோட சம்பளத்துல இருந்து என்னென்னலாம் செலவு பண்றீங்க, என்னென்னலாம் சேவ் பண்றீங்க, என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்றீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுல இருந்து கண்டிப்பா சில யூனிக்கான ஐடியாஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி யாராவது பலன் அடைவாங்க. உங்களோட சின்ன கமெண்ட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். அதனால கமெண்ட் பண்ண தயங்காதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வீடோட எண்ட்ல நான் மெயின்டைன் பண்ற எக்ஸல் ஷீட்டோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் வீடியோல சொல்லியிருந்தேன், 2025ல நான் பெருசா இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல, இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் ஸ்லோவா SIP பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். இதனால நான் பெருசா ஈக்விட்டிலயோ, டெட்லயோ, மெட்டல்லயோ, கோல்டு இந்த மாதிரி மெட்டல்லயோ நான் பெருசா இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறது இல்ல. என்கிட்ட இருக்கிற சின்ன போர்ட்போலியோவை ஸ்லோவா SIP பண்ணி மெயின்டைன் பண்ண போறேன். இதுதான் என்னுடைய கோல். இதுக்காக தான் இந்த வருஷத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். மந்த் முடியறதுக்குள்ள இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண நினைச்சேன். சோ தட் நீங்களும் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தோட எண்ட்ல பெரிய போர்ட்போலியோ இல்லைனாலும் ஒரு ரீசனபிள் சைஸ் போர்ட்போலியோ நீங்க பில்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இல்லாம நான் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 48%. 48% ட்ரிபிள் பெனிஃபிட் எக்ஸம் இந்த பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும்னு நான் ஒரு சின்ன கிரைட்டீரியா மட்டும் வச்சிருந்தேங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது மாசம்
ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்க இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிட்டே வரணும். இது பண்ணிட்டே வரும்போது நீங்க ரிட்டையர்மெண்ட் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகுறீங்கன்னா அப்போ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த மணி மட்டும் இல்லாம உங்களுக்கு பென்ஷனாவும் நீங்க சில பகுதியை அப்படியே வச்சுட்டு பென்ஷனாவும் மாசம் மாசமும் எடுத்துக்கலாம். இது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது கவர்மெண்டோட ஸ்கீம். இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷனும் இருக்கு. ஃபியூச்சருக்கு உங்க லைஃபும் செக்யூர்டா இருக்கும். இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து more than 12%, which is actually a good interest percentage for long term. Really benefit இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ண அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து PPF, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதை நீங்க பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்டா ஓபன் பண்ணி நீங்க செலுத்தலாம் மந்த்லி தொகையை. அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆபீஸ்ல கூட போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி PPF ஓட எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி மாச தொகையை நீங்க செலுத்தலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி செயல்படும் பாத்தீங்கன்னா 15 வருஷம் வரைக்கும் நீங்க மாசம் மாசம் ஒரு மணியை சேர்த்து வைக்கலாம். 15 வருஷம்ன்றது மெச்சூரிட்டி பீரியட். 15 வருடத்துக்குள்ள உங்களால இந்த பணத்தை எடுக்க முடியாது. பட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பல்க் அமௌண்டா உங்களுக்கு கிடைக்கும். மாசம் மாசம் உங்களுக்கு வட்டியோட சேர்த்து ஒரு பல்க் அமௌண்டா 15 வருஷம் கழிச்சு கிடைக்கும். ட்ரிபிளி பெனிஃபிட்டோட நான் எடுத்திருக்க அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூலிப். நான் ஆல்ரெடி அதை பத்தி சொல்லிட்டேன். அதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்ல. ஏன்னா எத்தனை பர்சன்டேஜ் அவங்க டிசைட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்கிறது நம்மளால கிளியரா தெரியாது. அவங்க கொடுக்கும்போது தான் தெரியும் இத்தனை பர்சன்டேஜ் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அது மெச்சூர் ஆகும்போது தான் நமக்கு தெரியும்ன்றதுனால அதுல ஒரு வெளிப்படை தன்மை இல்ல. சோ இதை வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன். சோ another 3-4 இயர்ஸ் தான் இருக்கு. அதனால நான் பே பண்ணி முடிச்சிடலாங்கிறதுனால இதை நான் என்னோட போர்ட்போலியோல வச்சிருக்கேன். ட்ரிபிளி பெனிஃபிட் இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ண அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ELSS. அதை பத்தி நான் சொல்லிட்டேன். நீங்க ஒரு பேங்க்ல போய் கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரைவேட் புரோக்கர்ஸும் இருக்காங்க. லைக் ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, க்ரோ, இந்த மாதிரி ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட KYC எல்லாம் முடிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இது மூலமா நீங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கான போர்ட்போலியோவை கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல நான் சூஸ் பண்ணிருக்கிறது ELSS, ஈக்விட்டி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீம். நான் என்னோட மந்த்லி சேலரியில அதிகப்படியான பர்சன்டேஜ் ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல செலுத்துறதுனால டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் அதிகமா பண்ணலங்க. டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் சேவிங் ஸ்கீமோ, கவர்மெண்டோட சேவிங் சர்டிபிகேட்ஸோ, FDO, RDO, இந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதை நான் பண்ணல. பட் நீங்க ஒரு செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் உங்களோட போர்ட்போலியோல வச்சுக்கலாம். ஒரு 5% டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்காக ஒதுக்கலாங்கிறது என்னோட தாட்ஸ். நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அது வந்து ஒரு செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க நினைச்சும் போது அதுல இருந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பணம் ஒரு ஸ்டாண்டர்டான வட்டி விகிதத்துல ஏறிட்டே இருக்கும். இதெல்லாம் நான் சூஸ் பண்ணிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நீங்க என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதுல எப்படி எப்படிலாம் growth இருந்துச்சு, அதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய டாபிக். இந்த ஒரு வீடியோல எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. நான் என்னென்ன செய்யறேன் அப்படிங்கறத மட்டும் தான் இன்னைக்கு கவர் பண்ணிருக்கேன். அந்த ஒவ்வொரு ஸ்கீமை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி வீடியோஸா போடுறேன். See you on the next video. Bye bye.